தகப்பனே மை துதிக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வாய்ப்புக்காக நன்றிப்பா. கர்த்தர் சொல்லு நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். பொன் வெள்ளியுமா பெரும் பேர் புகழோ, பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமா பெரும் பேர் புகழோ, பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி நீங்கள் மிகுந்த ஆவலோடு இருக்கின்றீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு, ஒவ்வொரு வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு கிராஸ் டிவியில் நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். அதன் பின்பாடு யூடியூப்பில் ஜீவா கிருபை என்ற பெயரில் நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு மேன்மைக்குள்ளாக கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படிக்கு இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்திருக்கின்றார். இம்மைக்காக மட்டும் தேவனை தேடுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இம்மையிலேயும் நம்ம வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பரலோக ராஜ்யத்திலையும் நம்ம வாழ்ந்திருக்கணும். அதுதான் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதனால் இந்த செய்தி நீங்கள் கேட்கும்போது கூட நீங்கள் மாம்சத்தின்படி பார்க்காமல் ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த செய்தி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் கர்த்தர் நம்மோடு கூட இப்பொழுது பேசுகிறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்காதிருங்கள். தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். அவருடைய கைகளுக்குள்ளான ஒரு ஆடுகள் நாம் நம்முடைய பிள்ளைகளை அன்பு செலுத்துவது போல தேவன் நம்மை அன்பு செலுத்தி பராமரித்து ஆசீர்வதித்து வருகின்றார். ஆண்டவருடைய இரக்கம் பெரியது, அந்த அன்பு பெரியது. இன்றைக்கு இந்த செய்தியை கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இயேசுப்பாவுடைய கிருபை தான். அவர் தந்த இந்த ஜீவன், இந்த சுகம், இந்த பலன் எல்லாமே அவர் தான். நம்ம எப்போமோ மண்ணோடு மண்ணாகி போய் இருந்திருப்போம். ஆனாலும் தேவனின் இரக்கத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்னும் தேவன் நம்மை வாழ வைக்க வல்லவராக இருக்கின்றார். அதனால் நீங்கள் மனசளித்து போய்விடாதிருங்கள். எதை குறித்தும் கலக்கம் இல்லைப்பா எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். தேவ சமூகத்தில் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்தில் மகிழக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அந்த பிரசன்னம் அதையே நம்ம வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளே நம்ம இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னதான் உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியம் நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அது கொஞ்ச நேரம். ஆனால் கிறிஸ்துவோடு கூட பிரசன்னத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை தான் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். எந்த கவலையினாலும் இல்லை நம்முடைய தொழிலில் உள்ள கஷ்டங்கள்னாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடியது இயேசுவோடைய பிரசன்னம் தான். அதான் மகிமையின் மேகம், பிரசன்னம். இப்படி மோசே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே 40 நாட்கள் அவர் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்ததுனால 40 நாட்களும் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். அப்படி போல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிக்க வேண்டும். அந்த பிரசன்னம் நம்மை மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளே வழி நடத்தும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும்.
அதிலே பிரியமாய் இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தாகமாக இருக்கிறவர்கள், இந்த உலகத்தில் உள்ள எந்த கவலையோ எந்த ஒரு பாரமோ அருமையானவர்களே உங்களை டச்சு கூட பண்ணாது பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட பிரசன்ஸு, ஷெக்கினா, மகிமை இறங்கும் நம்ம மேலே. பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்கள் பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அவருடைய சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ முடியும். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மேட்டரும் நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே மகிமைக்குள்ளே இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை டச்சு பண்ணவே முடியாது, அசைக்கவே முடியாது. அதனால் உங்களுடைய தாகமெல்லாம், ஆண்டவரே உங்களுடைய மகிமையினால் என்னை நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். இன்றைக்கு உங்களுக்கு தலைப்பு செய்தியாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 13வது வசனத்தில் உள்ள அந்த ஒரு செய்தியினுடைய தலைப்பு சொல்கிறேன். ராஜ மரியாதையை இழந்தவர்கள் ஒரு 2 பேரை குறித்து இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். ராஜ மரியாதையை இழந்த 2 பேர்கள், அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். எப்படி அப்படின்னா, 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 33வது வசனத்தில் ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். 34 பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடே கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். அருமையானவர்களே, இந்த பர்சிலா என்ற ஒரு வயதான ஒரு தகப்பன், இவரை ராஜா தாவீது ராஜா தன்னோட கூட இருக்கும்படிக்கு அழைக்கின்றார். எருசலேம் என்றால் அது சமாதானத்தின் வீடு. அந்த சமாதானமுள்ள இடத்துக்கு நீங்கள் என் கூட வந்துருங்க அப்படின்னு பர்சிலா என்ற சகோதரனை அழைக்கின்றாங்க. அதுக்கு எதில் இருக்குது அப்படின்னா, அந்த 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 31லேருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கீலேயத்தனாகிய பர்சிலாவும் ரோகில் இருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டு அனுப்ப அவனோட கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாய் இருந்தான். ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். அருமையானவர்களே, தாவீது ராஜா அதிகமான ஒரு பிரச்சனையினால் துன்பப்படும் பொழுது அவர் மக்னாயிம் என்கிற இடத்திலே அவர் ஒளிந்திருந்தார். அப்படி ஒளிந்திருக்கிற அந்த நாட்களில் இந்த பர்சிலா என்ற ஒரு சகோதரன், அவருக்கு வயது என்ன 80ன்னு போட்டிருக்கு. ராஜா அங்கே இருக்க மட்டும் அவரை பராமரித்து வந்தான். ஆனால் அவர் ஒரு மகா பெரிய மனுஷனாக இருந்தார். யார்? இந்த பர்சிலா என்பவர். இப்போ தாவீது ராஜாவுக்கு எல்லாமே விடுதலை ஆகிட்டு, அதனால் தாவீது ராஜா அரண்மனைக்கு போகிறதுக்கு கிளம்புறாரு. அப்போ அரண்மனைக்கு போகும்போது இந்த பர்சிலா என்கிற இந்த வயதான இந்த தகப்பனாரை தன்னோட கூட வைத்து நான் பராமரிப்பேன் என்றார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அதை நான் உங்களுக்கு இப்போ செய்திக்காக கொண்டு வரேன். 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 34ல் பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடு கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். 35 இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன், இனி நலமானது இன்னதென்றும்
தீதானது என்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியானுக்கு ருசியாய் இருக்குமோ? சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியானாகிய நான் இனி ராஜாவாகிய ஆண்டவனுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது என்ன? இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். பைபிளில் ராஜா இந்த பர்சிலாவை அவர் சிறையில் இருந்த மாதிரி காட்டில் வந்து ஒளிஞ்சிருக்கார். யார்? தாவீது ராஜா. அந்த ஒளிஞ்சு இருக்கும்போது பர்சிலா என்கிற ஒரு மகா பெரிய மனுஷனான இந்த சகோதரன் தாவீது ராஜாவுக்கு எல்லாம் கொடுத்து நல்லா பராமரித்து வந்தார். இப்போ தாவீது ராஜாவுக்கு வந்து 80 வயதுக்கு மேலே ஆயிட்டு இவர் எப்படி இப்படி விட்டுட்டு போகிறது? அதனால் தன்னோடு கூட வந்த அந்த சகோதரனை தன்னோடு கூட எருசலேமிலே அரண்மனையிலே வைத்து பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தாவீது ராஜா. ஆனால் இந்த பர்சிலா என்பவருக்கு ராஜாவோட போகிறதுக்கு என்னல மனசு இல்லை. மனசு இல்லாமல் பல காரியங்களை அவர் சொல்லுகின்றார். சாக்கு போக்கு மாதிரி அப்படி தான் நம்ம இதை சொல்ல முடியும். ராஜ அரண்மனையில் போய் உட்கார்றதுக்கு யாராவது கஷ்டப்படுவாங்களா? ராஜ அரண்மனையில் எத்தனை சேவகர்கள் இருப்பார்கள், எவ்வளோ வேலைக்காரங்க இருப்பாங்க. ராஜ அரண்மனையில் ராஜாவுக்கு பிரியமான ஒருவர் இருந்தால் அவருக்கு அங்கே விசேஷித்த ஒரு கவனிப்பு இருக்கும், பராமரிப்பு இருக்கும். இந்த வயதான 80 வயது மனிதன் வந்து ராஜாவுக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவர் போக மாட்டேங்கிறாரு. அதுக்கு அவர் நிறையா கதை சொல்கிறார். எனக்கு என்னவோ இது வந்து ராஜா கூட அவர் பெயர்க்கணும்னு தான் எனக்கு தோணுது. கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தின்படி நான் எத்தனை வயசு எனக்கு ஆகிட்டு இனிமேல் எனக்கு நலமானதுலாம் ஒன்றும் தெரியாது, புசிக்க குடிக்கிறதுலாம் எனக்கு நல்லா இருக்குமா? சங்கீதக்காரங்க வந்து என்னை பாட்டு படிப்பாங்களா? அடியான ஆகிய நான் ராஜாவுக்கு பாரமாக இருக்கிறது என்ன? ராஜாவுக்கு ஒரு 80 வயது ஒரு மனிதன் எதுக்கு பாரம்? எதுக்கு பாரம்? பாரம் கிடையாது. ராஜாவுக்கு எவ்வளோ செர்வன்ட் இருக்காங்க. ராஜ அரண்மனை எப்படி இருக்கும்? ஆனால் இவர் இப்படியான காரணங்களை சொல்கின்றார். சரி, இதனுடைய கடைசி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 36வது வசனம். அடியேன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோட கூட வருவேன். அதற்கு ராஜா, இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன? 37. நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோடு கூட வருவான். உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். கொஞ்ச தூரம் நான் என்ன செய்கிறேன்? யோர்தான் மட்டும் நான் வாரேன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன்? நான் என் வீட்டுக்கு போயிடுறேன். எதுக்காக? 37ஆம் வசனத்தில், நான் என் ஊரிலே தான் சாக வேண்டும், என் தாய் தகப்பன் கல்லறையிலே தான் அடக்கம் பண்ண வேண்டும். அதனால் நான் என்ன செய்யலை? நான் வரல. நீங்கள் வந்து இந்த என்னோட கூட இவன் இருக்கான், இவனை கூட்டிகிட்டு போங்க. கிம்காம்னு ஒருத்தன் என் கூட இருக்கான், எனக்கு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இவனுக்கு செய்திருங்க அப்படின்னு சொல்லி அந்த பர்சிலா என்பவர் தாவீது ராஜாவினிடத்திலே சொல்லிவிட்டார். அப்பொழுது ராஜா, கிம்காம் என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன். 39. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்சிலாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான். அவனோ தன்னிடத்திற்கு திரும்பி போய்விட்டான். அருமையானவர்களே, இந்த 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 31 இந்த ஒரு சிறிய சம்பவம் தான். ஆனால் இதை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு இது அதிகமாக என்னை தொட்டது. ராஜ அரண்மனைக்கு ராஜா விரும்பி அழைக்கும் போது போகாமல் யாராவது இருப்பார்களா? நான் என் ஊரிலே மறிக்க வேண்டும். அது என்ன, அங்கே என்ன மரியாதை இருக்கும் ஊரில்? ஆனால் ராஜா வீட்டில் இருந்து இவன் மறித்து அப்படியானால் இவனுடைய அடக்கம் எவ்வளவு ஆரவாரமாக இருக்கும், எவ்வளவு ஆர்ப்பரிப்போடு இருக்கும், எவ்வளவு கொட்டு மேளங்களோடு அந்த மரியாதை இருந்திருக்கும், அடக்க மரியாதை. ஆனால் இந்த பர்சிலா என்பவர் அவர், நான் என் ஊரில் தான் நான் சாகணும், எங்கள் அம்மா அப்பா கல்லறைக்கு தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி நீங்கள் எடுத்து பாருங்கள். தேவன் நம்ம இப்படி தான் அழைக்கின்றார். நீங்கள் என்னோடு கூட வா,
என்னோடு கூட இரு, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன். அருமையானவர்களே, ராஜ அரண்மனையில் இருக்கும்போது எவ்விதமான ஒரு பாதுகாப்பு, எவ்வளவு விதமான ஒரு பராமரிப்பு. ராஜ மரியாதையை இழந்தவர்கள், அழைப்பை அசால்ட்டாக நினைக்கிறவங்க, ஆண்டவருடைய அழைப்பை நாமும் இப்படி தான் அசால்ட்டாக நினைக்கிறோம். அவருடைய பரலோக ராஜ்யத்தின் அரண்மனையை நாம் அசால்ட்டாக நினைக்கிறோம். அருமையானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பொன் வெள்ளியும் மாபெரும் பேர்பூகளோ பண ஆசி வீணல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே, நீரே எனக்கு போதும், எனக்கு நீரே என்று தேவன் நம்மை அழைக்கின்றார். அருமையானவர்களே, இந்த மகா பிரிதான அழைப்புக்கு நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உங்களோடு கூட இருக்கணும்ப்பா, ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் ராஜா, தேவாதி தேவன், அவர் தான் நம்ம எல்லாரையும் அழைக்கின்றார். வாலிபர்களை அழைக்கின்றார், சிறியோரை அழைக்கின்றார். நம்முடைய ஆண்டவரிடத்தில் நம்ம வரும்போது சகலமும் நமக்கு நன்மையாக செய்யக்கூடிய காரியம். அருமையானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வதை நீங்கள் சாதாரணமாக நினைச்சுக்கிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவோடு நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் இன்பமான நிரந்தரமான வாழ்க்கை. அவனவனுடைய கிரிக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவரை நம்ம அண்டிக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பம் அண்டிக் கொள்ள வேண்டும், ராஜ மரியாதையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே இந்த பரிசிலா எனக்கு வயசாயிட்டு அப்படின்னு நிறைய காரணங்களை சொல்லி ராஜாவை விட்டு விட்டார். ராஜா கூட இருக்கணுங்கிறத யாராவது விரும்பாமல் இருப்பாங்களா? அந்த அரண்மனையில் இருந்தாலே என்னதான் ஒரு கெத்து தானே. ராஜா வீட்டை வாழ்கிறவனுக்கு, ராஜாவுடைய அன்பை பெற்றவர்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை, எல்லாவற்றையும் இவர் இழந்தார் என்று நான் உங்களுக்கு அறிவித்து கொண்டு இருக்கின்றேன். இன்றைக்கு தேவன் நம்மை இப்படி தான் அழைக்கின்றார். என் பிதாவுடைய வீட்டிலே நான் உன்னை என்னோடு கூட சிங்காசனத்திலே வைத்துக் கொள்வேன். இந்த அழைப்பை நீங்கள் காரணங்களை சொல்லி அசால்ட்டாக நினைக்காதீங்க. அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு வேண்டும், உம்முடைய அரண்மனை எனக்கு வேண்டும், நான் உம்மோடு வாழ வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். எனக்கு இந்த செய்தி எடுக்கும்போது நான் முன்னால் ஒரு கதை ஒன்று கேட்டேன். அந்த கதை கேட்டேன்னா அது உண்மையாக நடந்ததா தெரியாது. என்ன அப்படின்னா, ஒரு ராஜா தன்னுடைய நாட்டிலே மக்கள் அதிக கஷ்டப்படுகிறார்கள் என்று நினைத்து ஒரு நாள் ஒரு அரசு முரசு அறிவிக்கிறார். என்ன என்றால், ராஜா வீட்டில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகலாம், காலையிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த அரண்மனையில் இருக்கின்ற சகல பொருளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று அவர் சொல்லிவிட்டாராம். உடனே காலையில் இருந்து எல்லா ஜனங்களும் தேவையான எல்லாவற்றையும் வண்டிகளில் ஏற்றி கொண்டு போனார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மட்டும் அவன் ஒரு நபரை தேடிக்கொண்டு இருக்கின்றான். ராஜா மாறுவேடத்தில் இருக்காரு. அப்போ இவன் தேடிக்கொண்டு இருக்கும்போது இப்பொழுது அரண்மனை பூட்டப்படும் சமயம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் ஒருவன் ராஜா போய் கேட்கின்றார், ஏனப்பா உனக்கு வேண்டியதை ஏதாவது எடுத்துக்கொண்டாயா? அரண்மனையின் வாசல் பூட்டப்பட போகின்றது, நீ சீக்கிரமாக உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு நீ போ அப்படின்னு ராஜா சொன்னார். ஆனால் அவன் சொன்னான், இல்லை, நான் ராஜாவை பார்க்கணும், நான் ராஜாவை இதுவரைக்கும் பார்க்கல, அதனால் நான் ராஜாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். அந்த நேரத்தில் ராஜா சொன்னார், நான் தான் ராஜா. ஏனென்றால் அவர் மாறு வேடத்தில் இருந்தார். அவர் சொன்னார், நான் தான் ராஜா அப்படின்னு. உடனே இந்த அருமையான மனிதன் அந்த ராஜாவை தூக்கி கொண்டு அரண்மனையின் வாசலுக்கு நீரை ஓடுகின்றான். அப்பொழுது சேவகர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது ராஜான்ட்டு. உடனே போய், நீ ராஜாவை தூக்கிட்டு போகாத அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், இந்த அரண்மனையில் இருந்து எதனாலும் கொண்டு போகலாம்ல, அதனால் நான் ராஜாவையும் நான் கொண்டு போயிடுறேன் அப்படின்னுட்டு. அப்போ உடனே ராஜா சொல்கிறாங்க, நான் தானே உனக்கு வேணும், அப்போ நீனும் உன்னுடைய குடும்பமும் என் அரண்மனையிலே தங்கி இருங்கள், நீங்கள் இங்கே இருந்து கொள்ளுங்கள், என்னோடு கூட இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு ராஜா சொன்னாராமா. உடனே அவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட ராஜ அரண்மனையிலே அவன் வாழ்ந்தான். அவன் சம்பூர்ணமாக வாழ்ந்தான். அவன் உழைத்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவனுடைய குடும்பம் ராஜ மரியாதையோடு வாழ்ந்தது என்று நான் கேட்டேன். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்கின்றார். இந்த உலக பிரகாரமான ஒன்றுக்காக உட்கார்ந்து நீங்கள் அழுது நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதீங்கள். இயேசுவோடு கூட இருக்கின்றீர்கள், இயேசு உங்களோடு கூட இருக்கின்றார். அந்த இயேசுவோடு கூட நீங்கள் மகிழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கின்றார். எனக்கு இயேசு போதும், என் இயேசு ராஜா என்னோடு இருக்கின்றார்,
அவருடைய அழைப்புக்கு நான் பாத்திரவானாக இருக்கின்றேன். அதனால் அவர் எனக்காக எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்வார். என்னுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு இயேசுதான். என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமே பாதுகாப்பு இயேசுதான் என்று நீங்கள் இயேசுவை, ராஜாவை அண்டிக் கொள்ளுங்கள். இந்த மரியாதையை நம்ம இழந்து போக கூடாது. அடுத்தபடியாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல இருக்கின்றேன். 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் யோனத்தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1 சாமுவேல் 23:16-18. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், இப்பொழுது நான் உமக்கு 2வதாக இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். 18வது வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். அருமையானவர்களே, இந்த வசனத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் இதை கூர்ந்து கவனிச்சாதான் உங்களுக்கு விளங்கும். இந்த செய்தி கேட்கும்போது நீங்கள் மைண்டில் வேறு கவலையை, வேறு பிரச்சனையை கொண்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு விளங்காது. 1 சாமுவேல் 23 அதிகாரம் 16-18 வரைக்கும் வாசித்திருக்கேன். யோனத்தானும் தாவீதும் இவர்கள் இருவரும் அதிகமான ஒரு சிநேகத்தோடு இருந்தார்களாம். அப்படிப்பட்டவங்க இப்பொழுது பிரியக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் யோனத்தான் சவுல் ராஜாவுடைய மகன். அவன் சொல்கிறான் தாவீது ராஜாவை பார்த்து, இப்பொழுது என்னுடைய தகப்பனார் தான் ராஜாவாக இருக்கின்றார், ஆனால் தாவீது ராஜாவாகி நீர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீர், நீர் ஜெயித்த பிறகு நீர் ராஜாவாக இருப்பீர், யோனத்தானாகிய நான் உமக்கு 2வதாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவரை காட்டிலே ராஜாவை விட்டுவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டார். யார்? யோனத்தான். அருமையானவர்களே, உன்னுடைய தீர்க்க தரிசனம் கரெக்டு தான். தாவீது ராஜாவாக இருப்பது உண்மைதான், நீனும் 2வதாக இருப்பது என்பது உண்மைதான். ஆனால் ராஜாவோடு கூட இந்த யோனத்தான் இருந்திருக்க வேண்டும். அந்த காட்டில் அவரை விட்டுவிட்டு வந்து விட்டார். வந்ததுனால அவர் சவுல் ராஜா கூட அவர் மரணம் அடைந்து விட்டார். அருமையானவர்களே, 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 41. பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்தில் இருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். 42. அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோடே போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் நடுநீர்க்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு யோனத்தான் பட்டணத்திற்கு போய்விட்டான். என்ன இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, 42வது வசனத்தில், அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்திலே போம், கர்த்தர் என்றைக்கும் உமக்கும் என்ன செய்வார்? சாட்சியாக இருப்பார். நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டோம். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் முத்தம் செய்தார்கள். 20ல் நான் 17வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். தாவீது யோனத்தானும் உயிரை சிநேகித்தது போல அவர்கள் சிநேகித்தார்கள். அப்படியான ஒரு அன்பாக இருந்தார்கள். யோனத்தான் தாவீது ராஜாவாக இருந்தாலும் 2வதாக இருப்பேன் என்றார். ஆனால் அருமையானவர்களே, காட்டிலே விட்டுவிட்டு வந்து விட்டார் ராஜாவை. அவர் அங்கே இருந்திருக்க வேண்டும், ராஜா கூட இருந்து சகல கஷ்டங்களை அனுபவித்திருக்க வேண்டும். அப்படியானால் இவர் சொன்னதான அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கும். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் சிநேகத்தை பார்க்கிலும் யோனத்தான் தாவீதும் காணப்பட்டார்கள். இஸ்ரவேலின் சிநேகத்தை விட யோனத்தானும் தாவீதும் அதிகமாக ஒரு சிநேகமாக இருந்தார்கள். அதிகமான அன்பு செலுத்தினார்கள். ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இதில் மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தாவீது ராஜாவை காட்டிலே விட்டுவிட்டு யோனத்தான் வந்து விட்டான். இங்கே பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணும்போது சவுல் ராஜா கூட யோனத்தானும் இறந்து விட்டான். ஆனால் இருந்திருக்க வேண்டிய இடம்
தாவீது ராஜா. தாவீது ராஜா கூட தேவன் இருந்தார். அதனால் அங்கே இருந்திருந்தால் அவர் பாதுகாத்திருப்பார். அவர் இரண்டாவதாக ராஜாவாக கண்டிப்பாக தாவீதோடு கூட இருந்திருப்பார். அருமையானவர்களே, நான் 2 பேரை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். ஒன்று பர்சிலா என்பவர். அவர் தாவீது ராஜா தன்னோடு கூட எருசலேம் சமாதானத்தின் வீட்டுக்கு அழைத்த போது அவரோடு கூட வரவில்லை. பல காரணங்களை சொல்லி அவர் இருந்து விட்டார். அதே போல் யோனத்தான் தாவீது ராஜாவாக இருந்தால் நான் 2வது இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் இருக்கலை. ஏனென்றால் தாவீது ராஜாவை காட்டிலே விட்டுவிட்டு இவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டார். தாவீது ராஜா கூட இருந்து கஷ்டப்பட்டு இருந்தால் அவர் சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவித்திருக்கலாம். தீர்க்க தரிசனம் சொன்னது கரெக்டு தான், ஆனாலும் அதை இழந்து விட்டார். காரணம், ராஜா கூட இருக்கலை. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்னவென்றால், இயேசு தான் நமக்கு ராஜா. இயேசு தான் நமக்கு ராஜா. மற்ற எல்லாமே இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடியதான். இந்த உலகத்தில் இயேசுவோடே நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தால் எல்லாமே நமக்கு வரும், எல்லாம் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ராஜ மரியாதையை இழந்த 2 நான் உங்களுக்கு காண்பித்தேன். ஒருவர் அவருடைய கிராமத்துக்கு போகணுன்ட்டு போயிட்டார். அரண்மனையிலே கிடைக்க வேண்டிய மரியாதை இழந்து விட்டார். யோனத்தான் ராஜா கூட காட்டிலே தங்கி அவருடைய கஷ்டத்தில் துன்பத்தில் கூட இருந்தார் என்றால் அவர் மீண்டுமாக ராஜா கூட 2வதாக இருந்திருப்பார். ராஜ மரியாதையை இழந்து விட்டார் யோனத்தான். இன்றைக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மை விதமாக அழைக்கின்றார். என்னோடு கூட வா, என்னோடு இருந்து கொள், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பல காரணங்களை சொல்லி தேவனின் அன்பை இழந்து போகாதிருங்கள். தேவனின் அன்பை இழந்து போகாதிருங்கள். தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்குள்ளாக நம்ம வாழ வேண்டும். அழைப்பு அறைக்கூவல் கொடுக்கின்றார் ஆண்டவர். ஜெபம் செய்வோம். தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி இப்பொழுது அர்ப்பணிக்கப் போகின்றோம். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றிப்பா. நீர் எங்களை அழைக்கின்றீர். உம்மோடு கூட நாங்கள் இருக்கும்படி எங்களை அழைக்கின்றீரப்பா. இந்த அழைப்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் ராஜா. ராஜா கூட இருப்பது தான் எல்லாவற்றிலும் இன்பமும் சமாதானமுமானது. இந்த ராஜ அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். உம்மோடு கூட வாழ்வதே இந்த உலகத்தில் பெரிய இன்பம். ராஜாவுடைய சித்தம் செய்வதே எங்களுக்கு மகிமையானது. அதனால் தகப்பனே, உம்முடைய சித்தம் செய்து வாழ, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்து எங்களுடைய குடும்பமாக ஆசீர்வதித்து தீய சக்திக்கும் பொல்லாத மரணங்களுக்கும் வியாதிகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் என் தேவன் எங்களை விலக்கி காத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறேன். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. மக்களுடைய தேவைகள் என்னதோ என் தேவன் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்கப்பா. இன்றைக்கே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்கப்பா. கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிக்கிறீர், யார் தடுக்க முடியும்? நீர் நேசிக்கிறீர், யார் தடுக்க முடியும்? நீர் உயர்த்துகிறீர், யார் தடுக்க முடியும்? ஒருவராலும் முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்தருளப்பா. உம்முடைய அழைப்புக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த கிருபை எங்களை தாங்கட்டும். இதை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.